கலக்கப்போவது யாரு, அது இது எது போன்ற டிவி நிகழ்ச்சிகள் மூலமா சின்னத்திரையில பிரபலமான நடிகர் நாஞ்சில் விஜயனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. முன்னதாக கடந்த 2023 செப்டம்பர் மாதம் இவருக்கும் மரியா அப்படின்றவங்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. மரியா தேசிய அரசியல் கட்சி ஒன்றின் குடும்ப பின்னணியை கொண்டவங்க. இவர்களது திருமணம் லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். திருமணம் முடிந்ததை தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மரியா தாய்மை அடைஞ்சாங்க. திருமணம் முடிஞ்ச நாள்லேருந்தே குழந்தைக்காக ரொம்பவே காத்திருந்து தவம் இருந்து இந்த குழந்தையை பெற்றிருக்கிறதா நாஞ்சில் விஜயன் சொல்றாரு. திருமணம் முடிந்ததை தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மரியா தாய்மை அடைஞ்சாங்க. எனவே கடந்த மாதம் மரியாவின் வளைகாப்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. ரோபோ சங்கர் குடும்பத்தினர், நடிகர்கள் ராஜ்கமல், சாய் சக்தி, ரேகா நாயர், அனிதா சம்பத் என பல நட்சத்திரங்கள் திரளாக இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மரியாவுக்கு பிரசவ வலி ஏற்பட ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை ஒன்றில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து நேற்று முன்தினம் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க மரியா. அம்மாவும் குழந்தையும் ரொம்ப நலமா இருக்காங்களாமா. நாஞ்சில் விஜயன் இது சம்பந்தமா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தருணத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தேன். நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னப்பவே லேசா கவலை உண்டாச்சு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பெண் குழந்தையை தான் எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்த மாதிரியே பிறந்திருக்கு. இதை நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க சார். பொதுவாக முக்கால்வாசி அப்பாக்கள் முதல் பிரசவம்னா பெண் குழந்தையை தான் எதிர்பார்ப்பாங்க. மரியாவை கேட்டால் என் விருப்பம் தான் அவன் விருப்பம்னு சொல்லுவா. அதனால் பெண் குழந்தை வந்ததில் குடும்பத்தில் எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். அதுவும் போக என் பொண்ணு வந்த நாள் சாதாரண நாள் கிடையாது. மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்கின நாள், பௌர்ணமியிலையும் விசேஷமான சித்ரா பௌர்ணமி, இன்னொரு முக்கியமான விசேஷமான புத்த பூர்ணிமா, அதே போல் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளும் இந்த நாள் தானா. எத்தனை சம்பவங்கள் பாருங்கள். அதனால் இரட்டைப்பு சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது, டபுள் இரட்டைப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்ததில் பயங்கர குதூகலமாக இருக்காரு. இப்போ மகளுக்கு பெயர் தேடும் படலத்தை தொடங்கியிருக்காராமா.